12-13 வயசு மதிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பொண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்ததுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் அமையும் பொழுது நாமளும் என்ன செய்யணும்? மனதார சத்தியத்தை பேசணும். ஸ்கூலில் படிக்கிறீங்களா? படிக்கிற இடத்துல பிள்ளைங்களுக்கு மனதார சத்தியத்தை சொல்லணும். வேலை பார்க்குறீங்களா? வேலை பார்க்குற இடத்துல யாராவது உங்ககிட்ட கஷ்டம்னு வருவாங்க, வியாதின்னு வருவாங்க, பிரச்சனைன்னு வருவாங்க, போராட்டம் வருவாங்க, கடன் சொல்லி வருவாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வருது, அந்த வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் சத்தியத்தை மனதார பேச வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் இந்த நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்? மனதார சத்தியத்தை பேசணும். நாம் மட்டும் வந்து கேட்டுட்டு நாம் மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் போகக்கூடாது. நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இப்பொழுது சங்கீதம் 15 திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 15 3ஆம் வசனம். அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும். 4வது கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் புறம் கூறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாரையும் புறம் கூறி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஆயிட்டுனா ஒரு இடம் வச்சுருப்பாங்க, கூடி 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 உட்காந்து நினச்சிவாங்க. அடுத்தவங்களை பற்றி தான் புறமாக பேசி புறங்கூறி புறணி பேசி நல்லா இருக்க குடும்பத்தை எப்படியாவது கெடுக்கலான்னு சொல்லி என்னெல்லாமல் என்னது பண்ணுறாங்க. ஆனால் இங்கே கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் புறம் கூறக்கூடாது. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும். நாம் யாரையும் குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? புறம் கூறக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாதது. அடுத்து பாருங்க, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். தோழனுக்கு தோழிக்கு நாம் தீங்கு செய்யக்கூடாது. நமக்கு உங்களுக்கெல்லாம் நிறைய தோழர்கள் தோழிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, உங்கள் கூட இருக்கிற தோழன் தோழிகள் எப்படிப்பட்டவங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தீங்கு செய்கிறவங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்மளாம் என்ன பண்ணக்கூடாதா? நம்ம தோழனாக இருக்கிறவங்களுக்கு தோழியாக இருக்கிறவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. ஒரு 2 சகோதரி, அதாவது 2 தோழிகள் இருந்தாங்க. அதில் ஒரு தோழிக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிட்டு, ஆனால் ஒரு தோழிக்கு என்ன கிடைக்கல? வேலை கிடைக்கல. வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா, ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்போது வேலை பார்த்துட்டு இருக்கிற அவட்ட இந்த தோழி சொல்கிறா, எனக்கும் உன் கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்ல, நீ சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா நீ எப்படி இருக்க மேல் இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவளும் என்ன பண்ணுறா, சரி நான் எங்கள் சார்கிட்ட பேசி பார்க்குறேன், கிடைச்சா கண்டிப்பாக உன்னையும் நான் ஜாயின் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தில் அவர் போய் மேனேஜரை பார்த்து கேட்குறா. சரிம்மா, உன் ஃப்ரெண்டை நீ கூட்டு வா, இடம் இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலையில் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பளம் 50,000 மாதம். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு மாதம் 10,000 சம்பளம். கொஞ்ச நாளாக நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 2-3 மாதம் ஆயிருக்கும். பாரு, இவன் 50,000 சம்பளம் வாங்குறா, நமக்கு வெறும் 10,000 தான் சம்பளம் கிடைக்கும். அவள் எப்படியெல்லாம் செலவு பண்ணுறா, எவ்வளோ ஜாலியாக இருக்கா. நமக்கு இந்த 10,000 வச்சு நமக்கு காண மடக்க. அதனால் என்ன பண்ணிடணும், இவளை எப்படியாவது ரீமார்க், அதாவது அவள் பேரை குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு, இவளை துரத்தி விடுற அளவுக்கு, வேலை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு இவளுக்கு எதாவது நம்ம திட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறா. அவகிட்ட இருக்கும்போது நல்லா தான் பழகுவா, நல்லா பேசுவா, எல்லாம் பண்ணுவா. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கெட்ட எண்ணம், எப்படியாவது இவளுக்கு